Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வெங்காயம் 1, 3 பூண்டு, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், நூடுல்ஸ் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், புதினா, கொரியாண்டர், அப்புறம் க்ரீன் சில்லி 1, அப்புறம் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சு நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் தண்ணியில் ஃபுல்லாக படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம நூடுல்ஸ் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த நூடுல்ஸ் ஆறட்டும். இப்போ திருப்பி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அகைன் இன்னொரு ஸ்பூனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சோயா சாஸ். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சோயா சாஸ் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு ஆனியனோட. இப்போ நம்ம நூடுல்ஸ் மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி அந்த நூடுல்ஸில் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையில்லைங்க, ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும், நூடுல்ஸ் மசாலாலேயும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதினாவும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகியாச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். Thanks for watching.